முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் வெளியாகவில்லை எனவும் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியாகவில்லை என அறிவியல் தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இந்த ஆண்டு நீட் இளநிலை நுழைவுத் தேர்வு வினாத்தாள்கள் வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. உச்சநீதிமன்றமும் தேசிய தேர்வு முகமையினுடைய அந்த கவனக்குறைவுகளை கண்டித்தது. இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த நீட் முதுகலை நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக டெலிகிராம் வலைதளங்களில் சில தகவல்கள் பரவின. குறிப்பாக 50,000 ரூபாய் முதல் 70,000 ரூபாய்க்கு முதுகலை நீட் நுழைவுத் தேர்வுக்கான அந்த வினாத்தாள்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த டெலிகிராம் வலைதளங்களில் சிலர் தகவல்களை பதிவிட்டிருந்தனர். இந்த விவகாரம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இந்த தேர்வை நடத்தக்கூடிய தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கின்றது. அதாவது இந்த டெலிகிராம் வலைதளங்களில் வெளியான தகவல் பொய்யானது என்றும் நீட் முதுகலை நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் வெளியாகவில்லை என்றும் தேர்வர்கள் இதுபோன்ற போலியான தகவல்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தகவல்களை பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்பொழுது முடிவு செய்திருப்பதாகவும் தேசிய மருத்துவ கல்வி வாரியம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இது போன்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்பது இப்பொழுது தேசிய மருத்துவ கல்வி வாரியத்தினுடைய அறிவிப்பாக இருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.